கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் மீதா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இலங்கையினுடைய 9வது அதிபராக அனுரகுமார திசாநாயக பதவியேற்றிருக்கார். இடதுசாரி பின்னணியிலிருந்து வந்ததாக பல்வேறு நபர்கள் அவர்கள் கொண்டாடித்திருக்கின்றன. தமிழர்கள் நிலை இலங்கையில் என்னவாகின்ற மாதிரியான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. உண்மையிலே இவனுடைய பின்னணி எதனை சார்ந்து இயங்குகிறது? பொதுவாக நீண்ட நெடிய காலம் கழித்து இலங்கை அரசியலில் ராஜபக்சே குடும்பம் 2022 நடந்த மக்கள் எழுச்சியினுடைய விளைவாக விரட்டப்பட்டார்கள். நாட்டை விட்டே ஓடுகிற நிலைமை ராஜபக்சே குடும்பத்திற்கு ஏற்பட்டது. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த தேர்தலில் ராஜபக்சே குடும்பம் சார்பாக ஒருவர் போட்டியிட்டார். ஆனால் எந்த அங்கீகாரத்தையும் அவரால் பெற முடியவில்லை. 50% மேலே வாக்குகளை பெற்று அனுரகுமார தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு இடதுசாரி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இலங்கை தேர்தலில் தேர்வாவது, மக்கள் வாக்குகள் அடிப்படையில் தேர்வாவது என்பது இதுதான் நீண்ட காலம் கழித்து நடந்திருக்கிற ஒரு செயல். பண்டாரநாயக்கா, சந்திரிகா, ஜெயவர்தனே, ராஜபக்சே இதெல்லாம் தாண்டி இப்பொழுது இவர் வந்திருக்கிறார். இவர் கம்யூனிஸ்டா, கம்யூனிஸ்ட் இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறதா என்கிற நிறைய கேள்விகளும் விவாதங்களும் நடந்து கொண்டு. சந்தேகம், அவர் கம்யூனிஸ்ட் தானே? அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் இரண்டு அமைப்புகளுமே அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய இதழ்களில் மிகப்பெரிய செய்திகளை போட்டிருக்கிறார்கள். ஜேவிபி, ஜனதா விமுக்தி பெரமுனா என்கிற அந்த அமைப்பை கம்யூனிஸ்ட் கட்சி என இவர்கள் எப்பொழுது அங்கீகரித்தார்கள் என்பது கேள்வியான விஷயம். ஏனென்றால் 80 அந்த காலகட்டங்களில், அதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 70,000 பேர் ஜேவிபியினுடைய இளைஞர்கள் இலங்கை அரசால், சிங்கள அரசால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஜேவிபியினுடைய போராட்டம். ஜனதா விமுக்தி பெரமுனாவை சேர்ந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு குறையாமல் சிங்கள அரசால், அன்றைய சிங்கள அரசால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த அமைப்பு இருக்குமா இருக்காதா என்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. அதை தாண்டி அதனுடைய இன்றைய தலைவராக இருக்கிற அனுரகுமார இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற அங்கீகாரத்தை இந்திய கம்யூனிஸ்டுகள் அநேகமாக தேர்தலில் வாக்குகளை பெறக்கூடிய சிபிஐ, சிபிஎம் போன்ற அமைப்புகள் எந்த ஆண்டு இவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்று அங்கீகரித்தார்கள் என தெரியவில்லை. ஒருவேளை ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் தேர்தல் பாதைக்கு திரும்பியதனால் கம்யூனிஸ்ட் கட்சி என ஒத்துக்கொண்டார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி என அங்கீகரிக்கப்படாமல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளால் அங்கீகரிக்கப்படாது, ஆயுதம் தாங்கியதனாலேயே ஒரு அமைப்பு புரட்சிகர அமைப்பு என முடிவு செய்து விட முடியாது. நாங்கள் ஆயுத போராட்டம் நடத்துகிறோம், நாங்கள் புரட்சியாளர்கள் என்று யாராவது கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒன்று மட்டுமே அறிகுறி அல்ல. ஆயுத போராட்டம் நடத்துவது மட்டுமே எந்த ஒரு அமைப்புக்கும் ஒரு புரட்சிகர அடையாளம் கிடையாது. ஜேவிபியும் அப்படித்தான். கிட்டத்தட்ட 76 அட்டுக்குடை தீர்மானத்திற்கு பிறகு 80 ஈழ விடுதலை போராளி அமைப்புகள், ஏராளமான அமைப்புகள் உருவானது. 13 அமைப்புகளுக்கு குறையாமல் உருவானார்கள். ஒரு 5 அமைப்புகள் இந்திய அரசாங்கத்தோடு பிறரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவிற்கு வளர்ந்திருந்தார்கள். அது எல்டிடிஇ, பிளாட், இபிஆர்எல்எஃப், செலோ, ஹீரோஸ் என்கிற ஒரு 5 அமைப்புகள் வளர்ந்திருந்தார்கள். அந்த விடுதலை போராட்டம் அதற்கு பிறகு பிற அமைப்புகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இந்திய அரசினுடைய சூழ்ச்சியாலும் சகோதர சண்டைகளாலும் படுகொலை செய்யப்பட்டு விடுதலை புலிகள் மட்டுமே மிச்சமானார்கள். ஆனால் அது ஒரு விடுதலை பிரதேசமாக யாழ்ப்பாணம் நீடித்து வந்தது. இந்த விடுதலை போராட்டத்தை, ஈழ விடுதலை போராட்டத்தை ஜேவிபி என்னவாக பார்த்தது? ஜனதா விமுக்தி பெரமுனா அந்த விடுதலை போராட்டத்தை அங்கீகரித்ததா? எல்லாம் ஆயுதம் தாங்கி போராடியவர்கள் இல்லையா? 70,000 பேர் இழந்தவர்கள் இல்லையா? அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஈழ விடுதலை போராட்டத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்க வேண்டும்.
அப்படி அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் கேள்வி. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்பதற்கான அறிகுறி உள்நாட்டில், நீங்கள் வெளிநாட்டில் இருந்து அங்கீகரிக்கிறீங்களா இல்லையான்றதெல்லாம் ரெண்டாவது. உள்நாட்டில் தன்னுடைய சக குடிமகன், மற்றொரு இனம், சிங்களர்கள் தமிழர்கள் 2 இனம்தான் அங்கே. இன்றைக்கு வேண்டுமானால் பதவியேற்று இருக்கக்கூடிய அனுரா வந்து சொல்லலாம், தமிழர்களை, இஸ்லாமியர்களை, சிங்களவர்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சியிலே நான் ஈடுபடுவேன் என சொல்லலாம். இஸ்லாமியர்களும் தமிழர்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான். தமிழர்கள் சிங்களர்கள், இதில் சிங்கள ஆதிக்கம், சிங்கள மேலாதிக்கம், சிங்கள மொழி ஆதிக்கம், சிங்கள இனவெறி என்பது தலைவிரித்து ஆடிய பொழுது ஜேவிபி என்கிற அமைப்பு என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற கேள்வி ஈழத்தமிழர்களுக்கும் இருக்கிறது, இங்கே இருக்கிற தமிழர்களுக்கும் இருக்கிறது. அதனாலேயே இப்பொழுது தேர்வு செய்தவரை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்கிற கேள்வியும் கூட எழுப்பலாம். இடதுசாரிகள் எழுப்பலாம், பிற அரசியல் சக்திகளும் எழுப்பலாம். ஏனென்றால் ஈழத்தமிழர் மட்டுமல்ல, இலங்கையினுடைய அரசியல் சூழலில் ராஜபக்ஷ குடும்பம் போன பிறகு மக்களுடைய எழுச்சி உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு எழுச்சி. ஜனாதிபதி மாளிகையை சூறையாடி அந்த நீச்சல் குளங்களில் மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த பங்களாக்களுக்குள்ளே போய் மக்கள் அங்குள்ள ஒவ்வொரு பொருளையும் தொட்டு பார்த்து ஆதிக்கவாதிகளுடைய குடியிருப்புகள் எப்படி இருக்கும், பங்களாக்களும் அரண்மனையும் எப்படி இருக்கும் என்பதை நேரடியாக காட்சிப்படுத்தினார்கள். அந்த போராட்ட காலத்திலே முன்னின்றதனுடைய விளைவு தான் இன்றைக்கு ஜேவிபி அதனுடைய தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நாம் அவரை பார்த்து கேட்பதெல்லாம், கிறிஸ்தவர்கள் அந்த வழிபாட்டு தலத்தில் குண்டு வெடித்த விஷயத்திற்கு நான் நியாயம் சொல்லுவேன் என சொல்லுகிறார். இன்றைக்கு வரையிலும், பதவியேற்ற இன்றைக்கு வரையிலும் யாழ்ப்பாண தமிழர்கள், ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்திற்கு நான் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வருவேன் என்கிற ஒரு வார்த்தை கூட அனுரா வாயிலிருந்து வரவில்லை. இது ஏன் என்கிற கேள்வி உலகத் தமிழர்கள் அனைவரும் கேள்வி கேட்கிறார்கள். நாம் இலங்கையிலே ஒரு ஜனநாயக ரீதியாக மற்றவர்களை புறந்தள்ளி மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கட்சி என்கிற முறையில் நாம் அவரை பார்த்து கேட்குற கேள்வி என்ன என்றால், உலகமே பார்த்த அளவிற்கு இலங்கையில் நடந்த போராட்டம் என்பது ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டம். அது உங்களுக்கும் தெரியும். இந்த போராட்டம் முன்னுக்கு வருவதற்கு முன்பு உங்களுடைய ஜேவிபியினுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் அங்கு நடந்தது. அங்கு இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் நடந்தது. பொருளாதார ஒடுக்குமுறை, இன்னும் அரசியல் ரீதியாக இலங்கையை பகடக்காயாக உருட்டக்கூடிய நாடுகளுக்கு எதிராக உங்களுடைய போராட்டம் ஒடுக்கப்பட்டது, சிங்கள அரசால் ஒடுக்கப்பட்டது. ஒடுக்குமுறையை சந்தித்தவர்கள் நீங்கள். ஒடுக்குமுறையை சந்தித்த ஈழத்தமிழர்களுடைய வலி என்பது நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் உணரவில்லை. காரணம் என்னவென்றால், இன ஆதிக்க சக்திகள் என்னெல்லாம் செய்தார்களோ அவர்களோடு நீங்கள் நின்றீர்கள், அவர்களைப் போலவே நீங்களும் பேசினீர்கள் என்பதுதான் உங்களை சந்தேகமாக பார்க்கிறது. அருவாசுத்தியலை பின்னாடி போட்டிருப்பதனாலேயே உங்களை கம்யூனிஸ்ட் என்று ஏற்றுக்கொள்வதற்கு இந்திய கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரியா இருக்கலாம். ஆனால் இங்கே போராடுகிற கம்யூனிஸ்டுகள் உங்களை பார்த்து நாங்கள் கேட்பது என்ன என்றால், எப்படி இந்தியாவிலே காஷ்மீரினுடைய விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்காதவன் கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது என நான் கருதுகிறேன். அதே போல் இலங்கையிலே ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்காத ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அது எப்படி கம்யூனிஸ்ட், சிங்கள கம்யூனிஸ்டுகள் என நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ன எடுத்துக்கொள்ள. ஒன்றுபட்ட இலங்கையை அவங்க விரும்பியிருக்கலாம்ல. ஒன்றுபட்ட இலங்கை என்னன்னா, இன்றைக்கி இந்த தேர்தலில் கூட தமிழர் பகுதிகளிலிருந்து அதிக வாக்குகள் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் கிடைக்கல. ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்க, அரியநேந்திரன் என்கிற ஒரு தமிழர்களுக்கான ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்க. 4வது இடம், அவருக்கும் ஒன்றும் பெருசாக 4வது தான் வருவார். சிங்கள வாக்குகள் தான் அங்கே அதிகம். 75% வாக்குகள் சிங்களர்களுடைய வாக்குகள், 25% வாக்குகள் ஈழத்தமிழர்களுடைய வாக்குகள், இஸ்லாமியர்கள் அல்லாத தமிழர்கள், இந்த தமிழர்களுடைய வாக்குகள். அதில் அவர் 2 லட்சம் வாக்குகள் அவர் பெற்றிருக்கிறார் அரியநேந்திரனை பொறுத்தளவு. அது ஒரு அடையாளத்திற்காகவும் தங்களுடைய வாக்குகள் தாங்கள் அடையணும். ஏன்னா யார் நின்றாலும் சிங்கள ஆதிக்கத்தை, சிங்கள இனவாதத்தை கடைப்பிடித்தவர்கள் தான் தேர்தலில் நிற்கிறார்கள். அந்த மக்கள் எழுச்சியை பயன்படுத்தி பதவியில் வந்து உட்கார்ந்த ரணிலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி,
ஈழத்தமிழர்கள் பகுதியில் இருக்கிற இராணுவத்தை இதுவரை யாராவது விலக்கி கொண்டிருக்கிறார்களா? ராஜபக்ஷ குடும்பம் பதவியில் இருந்த பொழுது அங்கு இறக்கப்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான சிங்கள இராணுவம் இன்றைக்கும் திரும்ப பெறவில்லை. அங்கு இருக்கிற அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் புத்த விகாரைகளாக ஈழத்தமிழ் பகுதிகளிலே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கக்கூடிய அனுரா இவரும் போய் சிங்கள பிக்குமார்களிடம் ஆசி பெறுபவர் தான். ஈழத்தமிழர்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த விகாரைகளை, புதியதாக தோன்றிய விகாரைகளை அகற்றுவதற்கு இவர் தயாராக இருப்பாரா? ஆக இவர் இலங்கை சிங்களர்களையும் தமிழர்களையும் பிரயோகிக்கப்படுத்துவராக இருக்க போகிறாரா, அல்லது சிங்களர்களை பிரயோகிக்கப்படுத்த போகிறாரா இருக்க போகிறாரா? நாட்டினுடைய அதிபர் என்றால் எல்லாத்தையும் சரிசமமான முறையில் தானே பார்க்க முடியும். எல்லாரையும் சமமாக பார்க்கணும், எல்லாரையும் சமமாக அங்கீகரிக்கணும், அவர்களுடைய பிரச்சனைகளை கையாளணும், அட்ரஸ் பண்ணணும். ஏன் இந்த நிமிடம் வரை அவர் வாயிலிருந்து கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு மேலே நடந்த போராட்டம் ஈழ விடுதலை போராட்டம், அது ஆயுத போராட்டமாக 80லிருந்து ஒரு 20-29 ஆண்டுகள் ஆயுத போராட்டமாகவும் நடந்தது. விடுதலை பிரதேசத்தை வைத்து அத்தனை வகை தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை என ஒரு மிகப்பெரிய போராட்ட களமாக ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் இருந்தது. அதை அறியாதவர் கிடையாது. இப்பொழுது பதவியில் வந்து அமர்ந்திருக்கிறவர். நேற்று வரை அமர்ந்தவர்கள் வேண்டுமானால் அவர்கள் இனவாதிகள், நாங்கள் இனவாதிகள் கிடையாது அப்படின்னு நீங்கள் அறுதியிட்டு சொல்லணும். நாங்கள் இனவாதிகள் கிடையாது, நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை புரிஞ்சிருக்கிறோம், அவர்களுக்கு அந்த தீர்வை நாங்கள் நிச்சயமாக எட்டுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்றைக்கு வரை அவர் பேசி இருக்கிறாரா என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? அது மிக முக்கியமான கேள்வி. இல்லை, நீங்கள் சொல்ல வர பிரச்சனை அப்படி என்னென்ன பிரச்சனை அவர் பேசணும்னு நினைக்கிறீங்க? ஈழ பகுதிகளிலே, தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இருக்கக்கூடிய இராணுவம் திரும்ப பெறப்பட வேண்டும். காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் பற்றிய அறிவிப்பை பொறுப்புணர்ச்சியோடு இந்த அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். இதுவரை காணா போனவர்கள் பட்டியல் பற்றி என்ன ஆனார்கள், ஏது ஆனார்கள் என்பதை பற்றி தாய்மார்கள் கூவிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அரசும் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. அங்கு நடந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் அதற்கு சம்மதம் இல்லை, எங்களுக்கு தொடர்பில்லை. அந்த இனப்படுகொலையை கடந்த ஆட்சியாளர்கள் செய்தார்கள், ராஜபக்ஷ குடும்பம் செய்தது, அதற்கு வந்தவர்கள் செய்தார்கள். நாங்கள் அதற்கு தொடர்பற்றவர்கள் என சொல்லுவதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும், இல்லையா? பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் சார்பாக. இந்த அரசு புதியதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த அரசை நம்புங்கள். இது ஒரு இடதுசாரி அரசு. இது செங்கொடியை தூக்கி வெற்றி பெற்ற உடனே வீதிகளிலே செங்கடியோடு வலம் வருகிறார்கள். நிச்சயமாக இடதுசாரி மனோபாவம் கொண்டவர்கள் சிங்களர்கள் மத்தியிலே இருக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் இடதுசாரி மனோபாவம் கொண்டவர்கள், இடதுசாரி அமைப்புகளும் இருக்கிறார்கள், இல்லாமலெல்லாம் இல்லை. அப்படி நீங்கள் இதை இடதுசாரி அரசாக கிளைம் பண்ணுவீர்களே ஆனால், அப்படி என்றால் நீங்கள் என்ன அறிவிக்க வேண்டும் என்றால், அங்கு இருக்கிற இஸ்லாமிய தமிழர்கள், அங்கு இருக்கிற சைவ தமிழர்கள், இந்த இருதரப்பு தமிழர்களும் சேர்ந்த வடக்கு கிழக்கு பகுதி இருக்கிறது, அந்த பகுதிக்கு உரிய பாதுகாப்பை நாங்கள் அளிப்போம். இராணுவத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம். ஒற்றை வரி, இராணுவத்தை திரும்ப பெறுவதை நாங்கள் தொடங்குவோம். முறையான காவலை நாங்கள் உத்தரவாதப்படுத்துவோம். அங்கே இருக்கிற மே 19 முள்ளிவாய்க்கால் ஈகியரை நினைவு கூறுவதற்கு கூட அந்த அரசு பெருசாக அனுமதிக்கிறது இல்லை. அங்கே இருக்கிற இராணுவம் போகிறத அச்சுறுத்துது, பயமுறுத்துது. இன்னும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இயங்குவதற்கான வாய்ப்புகளை பெறுவதிலே இன்றைக்கும் பிரச்சனை இருக்கிறது. இந்திய அரசை பொறுத்தளவு இலங்கையிலே போய் ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை, இப்போ அதானிக்கோ அம்பானிக்கோ ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொடுப்பது, அதற்கான ஏஜெண்டாக இருக்கிறது இந்திய அரசு. அதற்கான நிர்பந்தத்தை இலங்கைக்கு கொடுக்கிறது. மற்றொரு புறம் சீன அரசு, அது தன்னுடைய இராணுவத்தையே இங்கே நிறுத்துவதற்கான முயற்சியிலே இருக்கிறது. அவர் வந்த உடனே இன்னொன்று சொல்லியிருக்கிறார். இந்தியா, சைனா இந்த 2 நாடுகளுக்கும் நாங்கள் நண்பர்களாக இருப்போம், அவர்கள் எங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு நாட்டுக்கு நாங்கள் நெருக்கமாக இருக்க மாட்டோம். 2 நாடுகளோடும் எங்களுடைய நட்பை, தோழமையை தொடருவோம் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வாயிலிருந்து வந்திருக்கிறது. ஆனால் பாவம்,
இதுவரையிலும் இலங்கை சீனாவாலும் இந்தியாவாலும் பந்தாடக்கூடிய ஒரு பந்தாகத்தான் இருக்கிறது. சுயமாக இலங்கைக்குள்ளே நடக்கிற விடுதலை போராட்டமாக இருந்தாலும், இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்மானிப்பவர்களாக தெற்காசியாவிலே இந்தியாவும் சைனாவும் இருக்கிறது. வெளியிலே அமெரிக்கா அந்த ஆதிக்கத்தை தொடர்வதற்கு தயாராக இருக்கிறது. நிச்சயமாக இலங்கை அரசுக்கோ அல்லது இலங்கை மக்களுக்கோ அவர்கள் சைனாவுக்கு எதிராகவோ இந்தியாவுக்கு எதிராகவோ அமெரிக்காவுக்கு எதிராகவோ போராடினார்களே ஆனால் அவர்களுக்கு துணையாக யார் இருக்க முடியும் என்றால் இந்தியாவிலே இருக்கிற தேசிய இனங்கள் தான் துணையாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்க விரும்பினால், நீங்கள் கடந்த காலத்திலே போர்க்குற்றவாளிகள் என சொல்லப்படுகிற ராஜபக்சே குடும்பத்தினரை தண்டிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இலங்கை புதிய அரசுக்கு நான் கூறுகிறேன். நீங்கள் தண்டிக்கணும். ஏனென்றால் அது ஒரு இனப்படுகொலை செய்த அரசு. இனப்படுகொலை செய்த அந்த 2009 இனப்படுகொலை செய்த அரசான ராஜபக்ஷ அரசை நீங்கள் தண்டிக்க வேண்டும். மக்களுடைய விருப்பம் ஒரு ஜனநாயக அரசு உருவாக வேண்டும். சிங்களத்திற்கு தமிழுக்கு அங்கே சம அந்தஸ்து என்பது, ஒரு சம அங்கீகாரம் என்பது வேண்டும் என்பது இரண்டு தரப்பு மக்களுடைய கோரிக்கை, ஈழத் தமிழர்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் சிங்கள மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நீங்கள் சரி சமமான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். அங்கு இருக்கிற வேலைவாய்ப்புகளிலே சிங்களர்களுக்கு வழங்கப்படுகிற முன்னுரிமையை தள்ளிவிட்டு அங்கு இருக்கிற இலங்கை குடிமக்கள் என நீங்கள் நம்புவீர்களே ஆனால் ஈழத்தமிழர்களுக்கும் அங்கிருந்து லட்சக்கணக்கான பேர் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டுக்கு வர முடியாமல் வந்தால் படுகொலை செய்யப்படுவோமோ, அவர்களுடைய சொத்துக்கள் தமிழ் பகுதிகளில் இருக்கிற அவர்கள் விட்டு சென்றிருக்கிற சொத்துக்களை சிங்கள இராணுவம் கைப்பற்றி இருக்கிறது. இதையெல்லாம் முறையாக விசாரணைக்கு உட்படுத்தி நீங்கள் ஒரு இடதுசாரி அரசு என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க வேண்டிய சவால் உங்கள் முன்னிலையில் இருக்கிறது. அப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜேவிபியினுடைய கடந்த கால போராட்டத்திற்கு பிந்தைய கம்யூனிஸ்ட் கட்சி என கொண்டாடுகிற அந்த தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பரிசீலிக்கிறோம். அதுவரை இது ஒரு செங்கொடியை கையில் பிடித்திருக்கிற இடதுசாரி அரசியலை என்ன பேச போகிறாங்கன்றது இனிமேல் தான். அவங்க என்ன அரசியலை பேச போகிறாங்க, என்ன அரசியலை அமலாக்க போகிறாங்க என்பதெல்லாம் இனிமேல் வருங்காலம் சொல்லும். இதுவரை அவர்களை பொறுத்தளவு ஜேவிபி என்கிற ஒரு செங்கொடி அடையாளத்தோடு இருக்கிற ஒரு அமைப்பு கடந்த கால வரலாறு என்பது சிங்கள இனவாதத்தில் பங்காளியாக இயங்கிய அமைப்பு என்பதை இங்குள்ள தமிழர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை தாண்டி ஒரு அமைப்பு மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் இனவாதம் என்பது அங்கே ஒரு பொதுவான தன்மை. இனவாதம் தான் ராஜபக்சேயை கொண்டு வந்து நிறுத்தியது. இனவாதம் தான் ரணிலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இப்பொழுதும் கூட பொருளாதாரம் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் சிங்கள பெரும்பான்மையினால் அவர்களை கொண்டு வந்து முன்னிறுத்தியிருக்கிறதை ஒழிய தமிழ் மக்கள் அவர்களை நிறுத்தவில்லை. அவர்கள் இலங்கை அனைத்து குடிமக்களுக்குமான அரசாக நிரூபிக்க கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இந்தியாவில் இயங்குகிற இடதுசாரி அமைப்புகள் ஈழத் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை விடுதலை போராட்டமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நீங்கள் அங்குள்ள அமைப்பை இடதுசாரி என்று நம்புவோமே ஆனால் அவர்களை நிர்பந்திக்க வேண்டும். இந்திய அரசு, சீன அரசு அந்த நாட்டை பகடக்காயாக பயன்படுத்துவது என்பதிலிருந்து தள்ளி வைக்கிற நிலையை புதிய இலங்கை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பது நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய வேண்டுகோள். ஈழத்தமிழர் விடுதலை பிரச்சனை இருக்கிறது, விடுதலைக்கு போராடிய ஈழத்தமிழர்கள் அந்த பிரச்சனையை மறந்துவிட்டு பொத்தாம் பொதுவாக ஒரு இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என நாம் கொண்டாட முடியாது என்கிற செய்தியை சொல்லி உற்று நோக்குங்கள். இலங்கை அரசு கடந்த கால அரசுகளுடைய தொடர்ச்சியாக இருக்கிறதா அல்லது கையில் பிடித்திருக்கிற செங்கொடிக்கு நேர்மையாக இருக்கிறதா என்பதை நாம் காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.